வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு தீவலை ப்ளவுஸ் சூப்பராக பார்க்கலாமா? இது கை டிசைனும் சேர்த்து வரும். சாரீலேருந்து கட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். வேறு துணியே தேட தேவையில்ல. நம்ம சாரியில் வந்து உள்ளே ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு ப்ளவுஸ் வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ப்ளவுஸோட லென்த்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, என்ன மொழியாக தான் இருந்தாங்க, லென்த்து கம்மி பண்ணிவிட்டு உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கை வந்து பஃப் கை கேட்டிருக்காங்க. இது நார்மல் கை கட் பண்ணிட்டேன். சும்மா சாதாரணமாக நம்ம மேலே ஒரு 4-5 ஃப்ளிட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு, 10 இன்ச்சு. அகலம் வந்து சும்மா கம்மி தான், 7.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக தான் வரும். முன்னாடி குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 5 இன்ச் வைக்கிறேன். 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2 வைக்கிறேன். இப்படி முக்கோணமாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பத்திரமா வச்சுக்கோங்க, தேவைப்படும். இப்போ நம்ம கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சைடில் தான் கொடுத்துருக்காங்க, கரப்பக்கம் இல்லை. பார்ட்ரு வச்சு சும்மா ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த முக்கோணமாக தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். அடியிலலாம் கிளாத்து தேவையில்லை, இதுவே போதும் தான். நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சு அதுக்கு நடுவில் வந்து நம்ம சாரீ கிளாத்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கட் பண்ணிடுங்க. அந்த கார்னரில் கீழேலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே மேலேயும் நல்ல கார்னரில் கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பிட்டு பெரிய ஊசி வச்சு நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு எஜ்ஜிலே அப்படியே தையல் போட்டுவாங்க. லைனிங் கிளாத்து வெளியே தெரியக்கூடாது. ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு தைச்சி விடுங்க. கை முடிச்சுட்டு நம்ம நெக்கு தைக்கலாம். நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுட்டு சுற்றிலும் கட் பண்ணி விட்ருங்க. மேலே சும்மா ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக பிரியுது, அதனால். இப்போ இந்த முக்கோண பீஸ் வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த பார்டர் கிளாத்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை வச்சுட்டு அடியில் வந்து ப்ளைனாக நம்ம சாரியில் கட் பண்ண கிளாத் இருக்குது, வச்சு தைச்சிட்டு இப்போ இதை திருப்பி தைச்சிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக நடுவில் அதை கொடுத்துருக்கேன். பேஜிலே தையல் போட்டு விட்ருங்க. சதுரமாக தைச்சிட்டு சென்டரில் ஓடு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு கரெக்டாக இதை வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ திருப்பி தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு ஓடு தையலை பிரித்து விட்டுடலாம். பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம முக்கோணமாக கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இங்கிட்ட 1 இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை மடித்து பிசுறு தெரியாமல் ஹெம்மிங் பண்ணிடலாம். இல்லைன்னா அது வந்து ஜரி இருக்கனால கொஞ்சம் குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் அதை மடித்து அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம்.
ரெண்டாவது பிசுறு பிசுறாக வராமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ அடியில் வந்து சாரீ கிளாத்தை கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே தைச்சி கொடுத்துடலாம். பைப்பிங் வச்சா அடியில் அந்த தையல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நீட்டாக தெரியும், அதனால பைப்பிங் பண்ணுறேன். இப்போ இந்த கைக்கும் அந்த அமுக்கு தையல் போடாமல் அப்படியே வந்து ஹெம்மிங் பண்ணி விட்றேன் இந்த மாதிரி. இப்போ பண்ணி முடிச்சாச்சு, நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 கையும் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேக் சைடு எடுக்கலாம். உயரம் வந்து 14 இன்ச்சு, சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6, நிக்கூடாகலும் 3 இன்ச்சு, கீழே இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பாப் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வளைவு போடுறேன் நான். மேலே ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வளைவு தான் போடுறேன் நான். ஒரு 4 ரவுண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ மேலேயும் இதே மாதிரி நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வளைச்சு அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ அது சைடில் வந்து ரொம்ப சின்னதாக அதை விரிச்சிங்கன்னா ஒரே அளவு வந்துடும். இப்போ மேலேயும் கட் பண்ணிவிட்டு இதை பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லா வளைவுக்கும் நிப்பாட்டி திருப்பி தைச்சுக்கோங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்தந்த வளைவுக்கு நேராக நம்ம அந்த தையல் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக தையல் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். எல்லா வளைவும் தைச்சிட்டு இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ கீழே வந்து அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிருங்க. இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்து பண்ணலை, எனக்கா தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண டிசைன் தான் இது. ஏன்னா வந்து கொஞ்சம் புதுசு புதுசாக போடணுன்னு எதிர்பார்க்குறீங்க, அதனால கொஞ்சம் நானாக ட்ரை பண்ணேன். சரி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டி சரி, நம்மளாம் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக வித்தியாசமாக இருந்துச்சு கையும் கழுத்தும். நீங்களும் பார்த்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை லாஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கை வந்து ரவுண்டாக தைச்சிட்டு சென்டரில் மட்டும் ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். சொல்லிருக்க
இந்த பக்கம் 3 வச்சுருக்கேன். 6 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். அவங்க கேட்கும் போதே கம்மியாக தான் கேட்டாங்க. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம போடுறதுனால என்ன யூஸ்னால் நமக்கு ஷோல்ட்ரு இறங்காது, நல்லா கரெக்டாக நிற்கும். அந்த முன்னாடி வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் அது படிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ தையல் போட்டாச்சு. 3 வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். சாரீ கிளாத் வந்து ஒரு 1/4 மீட்ரு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ளவுஸில் இருந்து ஒரு கொஞ்சம் கட் பண்ணி 1/4 மீட்ரு இருக்காது, ஒரு பாதி 1/4 மீட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கட் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு எல்லாம் அந்த ரவுண்டோட அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ அந்தந்த இடத்துல அந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விடுங்க. இப்போ பைப்பிங் வச்சாச்சு. இது வந்து அகலம் வந்து ஒரு 10 இன்ச்சு இருக்காது, ஒரு 9 இன்ச்சு இருக்கும். ஒயரை வந்து 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். சென்டரை மடித்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ளிட்ஸு கொடுத்துட்டு வாங்க. இது ஈஸி தான், ரொம்ப எல்லாராலையும் பண்ண முடியும். வேறு என்ன டிசைன் பண்ணணுன்னு தெரில, சரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், டிசைனு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே மடித்து கீழே வரைக்கும் கொடுத்துடலாம். இதுவே இறக்கமாக தான் இருந்தது. அவ்வளோதான், போதும். நிப்பாட்டிட்டு ஒன்றுக்கு நேராக அப்படியே கரெக்ட் பண்ணி நீங்கள் சைடில் தையல் போட்டுவாங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பீஸ் வச்சு ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு சைடில் விட்டுட்டு இப்போ நம்ம மேலே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், அதனால் தப்பு கிடையாது. பத்தாமல் இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. லைனிங் கிளாத் 10 சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி தைச்சிட்டு நம்ம ப்ளவுஸோட கலருக்கு பைப்பிங் கொடுத்துடலாம்.
இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ அடியில் வந்து ப்ளவுஸ் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் கட் பண்ணி விட்டு எப்பயும் போல் உருட்டி தைச்சிடலாம். கரெக்டாக சென்டரில் நான் பட்டி திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பீஸை வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டருக்கு நேராக வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அது வளைவாக வந்திருக்கிறதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்தளவுக்கு கழுத்தோட உயரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக எல்லா வளைவுலையும் நிப்பாட்டி அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. தையல் வந்து நல்லா நெருக்கு தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தையல் போடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் வச்சு தைச்சிடலாம். இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக பைப்பிங் ஒட்டி கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னர்கிட்ட வந்ததும் லேஸ் கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சி விட்ருங்க. ஏன்னா கீழே எல்லாமே நம்ம வந்து பட்டன் பண்ண போகிறோம். அந்த சைடு வச்சாச்சு. இப்போ இந்த பக்கமும் அந்த வளைவுக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ இது மாதிரி 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் 1.5 இன்ச்சு. இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, இதை வச்சு இந்த மாதிரி முக்கோண ஷேப் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா வேறு எந்த டிசைனுக்கும் துணி பத்தலை. ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம், பேக் சைடு டிசைன் கொடுத்துருக்கோம், கைக்கு எடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு 1/4 மீட்டரில் இந்தளவு பண்ணுறதே பெரிய விஷயந்தான். இப்போ அப்படியே உள்ள தள்ளி சின்ன சின்னதாக தான் கொடுக்குறேன். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக இந்த மாதிரி நல்லா உள்ள அடியில் வரைக்கும் தள்ளி விட்டு கொடுத்துட்டு வாங்க. இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி முன்பக்கம் வரைக்கும் கொடுத்துடலாம். நல்லா பிசுறெல்லாம் தள்ளி விட்டு இப்போ தையல் போட்டு திருப்பி அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
லேஸ் கொஞ்சம் வந்து அங்கே கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம சேர்த்து வச்சு, அதாவது தனித்தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு லேஸு. அதனால் இன்னொரு தையல் நான் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது முன்னாடி இந்த மாதிரி உள்ள ஒரு குட்டியோண்டு பிட்டு துணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய துணியாக வச்சு நல்லா டைட்டாக சுற்றி பட்டன் பண்ணுங்கள். என்ன கலர் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கனாலும் தெரியாது. ஒயிட்னாலும் சரி, பிளாக்கு, எது வேணாலும் கொடுங்க. இது ஜாக்கெட் பட்டனு. ஒட்டை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லா வளைவுக்கும் இதே மாதிரி பட்டன் பண்ணி வச்சுருங்க. இதை சுற்றிலும் அந்த மெட்டீரியல்லே அப்படியே தைச்சி விடுங்க. நல்லா சுற்றிலும் ஒரு 4-5 இடத்துல தைச்சிட்டிங்கனாவே போதும், அது பிரிஞ்சு வராது. பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ வந்து கைக்கு ஒரு பட்டன் கொடுத்துட்டு கை ஃபுல்லாக ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பாசி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான். வீடியோன்றதுக்காக கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு, இந்த தீபாவளிக்கு வந்து இவ்வளோ வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பெரிய பாசி, கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று. சாரீ கலரே வித்தியாசமான கலரு. அதுக்கேற்ற மாதிரி ஐஸ்கிரீம் கலரில் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த நடுவில் மட்டும் இந்த பாசி, ஒயிட் பாசி ஒரு 3 கொடுத்துடலாம். இந்த மாதிரி 3 கம்மு வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறலாம். இது கை செமையாக இருக்குது பாருங்கள். இது முன்னாடி பேக் சைடு சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் தான் சொல்லணும். இது மடித்து போட்டால் இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.